கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு நான் வந்து மெடிக்கல் வச்சுருக்கேன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சொன்னபடி கேட்காம ஒரு சில மாற்றம் இருக்குது. அதனால் உனக்கு வந்து மாற்றி சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் என்னை வந்து பார்க்கணுமே, சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணணும். இல்லைன்னா உன் மகன் அவன் சபரியத்துக்கு நடக்கிறதுக்குண்டான முயற்சி ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கிறான், சரியா? இருந்தாலும் உன்னோட சம்மதம் வேணும்ன்ற, இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு அதுக்கும் ஒத்து வராதுல்ல. அதனால் கருப்பசாமி நம்மளாக பார்த்து நம்மளாக நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. எவ்வளோ நேரமானாலும் இருந்து பார்த்துட்டு போ. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். 4 கிழமை நீ லேட் பண்ணாத, சரியா? 4 கிழமை லேட் பண்ணின அப்படின்னா என் பேர் கெட்டு போயிடும். கருப்பசாமி கோயிலுக்கு நம்பி தான் நான் வந்தேன். என் மகனை சொன்னபடி கேட்க வச்சு என் மகன் நல்லபடியாக லாயருக்கு நான் படிக்கவும் வச்சேன், எல்லாம் பண்ணினான். ஆனால் வாழ்க்கையில் தோற்று போயிட்டானே அப்படின்னு நீ வருத்தப்படக்கூடாது. அதனால் அத்தனை பேர்த்து முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற வைக்குமா கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. ஞாயிற்றுக்கிழமைக்கு தவறாமல் என்ன வந்து பார். அதுக்கு ஒரு முடிவு ஞாயிற்றுக்கிழமையே பண்ணிடலாம். அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிடும். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கருப்பசாமி கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி கெட்டிச்செவியூர் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நீ யார்? வந்து உட்கார், நான் ஒன்றும் சொல்ல. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு காலத்தில் எப்படி வச்சுருந்தேன், ஒரு காலத்தில் ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ நீ எப்படி இருக்க? இப்போ ரோட்டுக்கு வந்துட்டான். இப்போ நம்ம வந்து அதே இடத்துல வந்து கறியெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், சுட்டு விற்றுட்ருக்கான். அதனால் இடத்த மாற்றாமல் அதே இடத்துல கொஞ்சம் நாளைக்கு நிலச்சி நிற்கணும், அப்படி தானே? அதனால் நம்மளும் பிஸ்னஸ் பண்ணி பார்த்தோம். பெருசாக ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை, அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் உனக்கு அதையவே உனக்கு கை கொடுக்குற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அதே மாதிரி கடனையும் கட்டி கொடுத்து ஒரு இட பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்குது, ஓடுதா இல்லையா? அதனால் நான் கேட்க வந்தது இட பிரச்சனைக்கு தானே கருப்பசாமி, அப்படி தான் யோசிக்குதா? அதனால் முதல்ல தொழிலுக்கு வந்தேன், சரியா? அதனால் இடத்த வந்து மாற்றாமல் அதே இடத்துல இருக்கணும், அப்படி தானே கேட்டேன். அதனால் அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ இருக்கலாம். உனக்கு அது கொஞ்சம் தோதான இடமா இருக்குது, அதானே? அதனால் உனக்கு நல்லபடியாக அதே இடத்துல உனக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்து இட பிரச்சனையிலேருந்து உனக்கு சீக்கிரமாக உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமில்ல. போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இட பிரச்சனைக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். எல்லாமே ஒரு ஏமாத்து வேலையும் கொஞ்சம் சிக்கலும் அதில் இருக்கா இல்லையா? கொஞ்சம் ஏமாந்தின்னா எல்லாமே ஏமாந்து போயிருமே. அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அந்த இடத்து பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்றேன். அந்த இடத்துலேருந்து எனக்கு மண் வேணும். நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்த திண்டுக்கலுக்கு பக்கம் இருக்குது இடம். எங்கே இருக்குது? திண்டுக்கல் பக்கம் தான் இருக்குது. அதனால் அந்த இடம் எனக்கு மண் மட்டும் கொண்டுட்டு வா. நீ இப்போ இருக்கிற இடம் ஒன்று, பூர்வீக ஒரு பக்கம் ஒரு இடம், பொழைக்க வந்த ஒரு இடம், அப்படி தானே? அதனால இப்போ 3 பக்கம் போய் பார்த்தேன். 3 பக்கத்தில் இப்போ இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிலச்சி நிற்கலாம், அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கறி பிஸ்னஸும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு நல்லபடியாக இடத்து பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மண் கொண்டு வந்துடுறியா? நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடு. ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மண் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு மாலையும் பாட்டம் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி வர சித்திரை முடிஞ்சு வைகாசி வர்றதுக்குள்ளே அந்த இடத்துக்கு உண்டான முயற்சி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இடத்துக்கும் தொழிலுக்கு மட்டும் தான் உத்தரவு. மண் அள்ளிட்டு வா. நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துக்கிறேன். இதை கையில் வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வா, சரியா? இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை எல்லோரும் மகனுக்கு சேர்ந்து கொடுத்துரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு வியாபாரமாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்துறேன். இடத்தையும் மீட்டு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் குருமந்தூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்ததில் ஜாதகம் எல்லாம் போய் பார்த்தோம். அதனால் எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் வந்து
இது சரி வருமானு கருப்பசாமியை கேட்டு வந்துடுவோம் அதுதானே. ஆனால் இருந்தாலும் அது வேறு பிள்ளைய பார்க்கலாம் மகளே. அந்த பொண்ணு வேணாம். ஜாதகத்திலேயே வந்து ஒன்று சுத்தம் இருக்குது, ஒன்று சுத்தம் இல்லாமல் இருக்குது. இருக்கே இல்லையா? என்ன இல்லாமல் இருக்குது? யாருக்கு இருக்குது? உன் மகனுக்கு இருக்குதா? உன் மகனது சுத்த ஜாதகம். அதனால தான் போய் பார்த்தேன். பார்த்ததில் உன் மகனது சுத்தம் இருக்குது, அவளோட சுத்தம் இல்லை. அதனால் அப்படி மாற்றி கட்டுனீங்கன்னா பிரச்சனை தான். அதனால் அது வேணாம். உனக்கு நல்ல பிள்ளையா வர சித்திரை மாதத்துக்குள்ளே நான் தொலாவி அமைச்சிருவேன். அதனால் மகனுக்கு தகுந்த அளவுக்கு உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கர்ப்பசாமி அமைச்சிடறேன், போய் காலில் விழுந்துட்டு வா. சம்பாதிக்கிறதோட சரி, நமக்கு வருமானம் எதுவும் கைக்கு கிடைக்க மாட்டேது இல்லை. அதனால் கருப்பசாமி இன்னும் இருந்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து, நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழை வச்சும் கொடுத்து, உனக்கு நல்லபடியாக கருப்பன் கூட இருந்தால் போதுமா? இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டு என் பேரை சொல்லி வச்சிரு. அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்துப்பார். அதுக்குள்ளேயே உனக்கு தேடி எல்லாம் வந்துடும். நான் கருப்பன் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது. அந்த சிக்கலெல்லாம் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, நம்மளும் நினச்ச மாதிரி நல்லபடியாக கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, நம்ம நினச்ச இடத்துல கருப்பசாமி கொண்டு உட்கார வச்சா போதுமாப்பா. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் வந்து வர ஆடி ஆவணி வர கார்த்திகை மாதம் வரைக்கும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே. கார்த்திகை மாதம் வரைக்கும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி இன்னி 11 மாதத்துக்குள்ளே நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி கருப்பசாமி உட்கார வச்சு கொடுத்து, எந்த பிரச்சனையில் இல்லாமல் கருப்பசாமி எல்லாம் ரிலீஸ் பண்ணி, நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக பொருளாதார பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து, 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி பிள்ளைகளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி மதிக்கிற அளவுக்கு உருவாக்குறேன். ஆனால் வர கார்த்திகை மாதம் வரைக்கும் எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களில் கவனமாக போய் வரணும். அதுக்குண்டான வழி கருப்பசாமி நான் கூட இருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கலாம்ல? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. ஒரு இடத்தனால ஒரு பிரச்சனை வரும், சரியா? இப்போ ஒன்றும் இருக்கணும், இல்லாமல் இருந்தால் பிரச்சனை வரும், சரியா? இப்போ வாங்க போகிறதில்ல, இல்லை சொந்தத்தில், சரியா? அதில் கொஞ்சம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ண சொல்லி என் சகோதரன் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் சொன்னதுனால இப்போ நான் முன்கூட்டியே தகவல் சொல்கிறேன். அதனால் பிரச்சனை இல்லாமல் நான் கருப்பசாமி முடித்து கொடுத்துருவேன். ஆனால் நம்மளால் ஒரு வார்த்தை பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம மேலே பிளாக் மார்க் ஒன்று வந்துடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இருந்தால் மட்டும் போதும். மற்றதை நினச்சது போல் நான் நினச்ச இடத்துல கருப்பசாமி கொண்டு உட்கார வச்சுருவேன். அதை பற்றி கவலைப்பட வேணாம், சரியா? அதைத்தான் நான் சொல்லிட்டேனே. வர கார்த்திகை மாதம் வரைக்கும் புதுசாக எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பப்ளிக்கில் ஒரு சிலது சொல்ல முடியாதனால மேலோட்டமாக சொல்கிறேன். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் ஒரு சிலதெல்லாம் கவனமாக கொடுக்காம அப்படியே மேலோட்டமாக போனால் நினச்ச இடத்துல கருப்பசாமி கொண்டு உட்கார வச்சிருவேன். அப்படியா? சரிப்பா. சரி, நீ தாராளமாக பேசலாம் மகளே. ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம். நான் கனி கொடுத்து விடுறேன், இருந்தாலும் பேச்சில் மட்டும் நிதானமாக இரு. நீ நினைக்கிற மாதிரி கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. என் சகோதரன் சொல்கிறது ஒரே வார்த்தை என்ன, பேச்சில் நிதானம் இருக்கணும். ஒரு வார்த்தை கொஞ்சம் மிஸ் ஆகிடும், ஒரு வார்த்தை பெருசாக போயிடும் அப்படின்ற. வர்ற கார்த்திகை வரைக்கும் என் மகன் வந்து கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் இருந்தால் போதும். கருப்பை நான் கூடவே இருந்து நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி கருப்பசாமி உனக்கு உட்கார வச்சிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, சரியா? இருந்து கேட்டுட்டு போயிடணும். நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து உன் அடிவாசலுக்கு நான் கருப்பை வந்துட்டேன். இதை அதுக்கு தான் சொன்னேன், நம்ம நினச்ச மாதிரி உனக்கு நான் கருப்பை உனக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்து நினச்ச இடத்துல உட்கார வச்சிரு. இன்றைக்கி உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லை. ஆனால் பேச்சில் மட்டும் நிதானம் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்தேன். மற்றதை இருந்து பார்த்துட்டு போயிடும், சரியா? மற்றதை அப்புறம் நான் சொல்லி அனுப்புகிறேன்.
நான் அப்படியே வேறு சொல்லிட்டேன், படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம், கரை சேர்த்தி விடுறது என் பொறுப்பு. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும், பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பேன் கூடவே இருக்கிறப்போ இன்னையிலிருந்து இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துட்டேன். எதை பற்றி இங்கே கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன விஷயம் ஒரே விஷயம், வாக்குறுதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தவறாமல் மாதத்தில் ஒரு டைம் எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் கொண்டாந்து கொடுத்துரு, சரியா? தவறாமல் கொண்டாந்து கொடுத்துரு, கார்த்திகை மாதத்து வரைக்கும். அதுக்குள்ளே எல்லாம் ஹோல்சேல் பண்ணி கொடுத்து எனக்கு எல்லாம் நான் கேட்ட மாதிரி கருப்பசாமி எனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு நிம்மதியாக இருக்கும்போது வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும். எல்லாம் நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் கொண்டாந்து கொடுத்தா போதும். அது வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு மட்டும் போனால் போதும். கருப்பன் கூடவே வரணும். சாமி என் தம்பி ஒருத்தன் இருக்கான், கேட்கலங்களா ஒருத்தன், அவர் வந்து கொஞ்சம் புத்தி இது அந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு கொண்டாட்டியில் விட்டு அப்படி சாமி ரொம்ப பிரச்சனை பண்ணி அம்மா அப்பாவை மதிக்க மாட்டேங்கிற அப்படி சாமி. இப்போ நான் கொடுக்குற கனி உள்ளே சாப்பாடு கொடுக்க முடியுமா? சாமி ஒரு துபாயில் இருக்கார் சாமி. அப்படியா? ரொம்ப சரி, இருந்து கேட்டுட்டு போயிடும். சரி, அதுக்குண்டான வழி என் மகன்கிட்ட கேட்டு போயிடும். சரி, அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு நல்ல வழி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரன் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் யார் கைப்படாமல் வச்சிரு, இருந்து பார்த்துட்டு போயிடு. அதுக்குண்டான வழி வர ஆவணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம், நான் அமைச்சு கொடுத்துருவோம். சாமி மறுபடி கோபி வெறிச்சு சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி, நான் வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு பொங்கலும் பாட்டலும் கேட்டிருந்தேன். நான் வந்து எல்லாமே நான் செஞ்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு எனக்கு முதல் டைமாக நீ சொன்னடாமானே. அதனால் எனக்கு வர்ற அம்மா வசிக்க செய்யணும். நீ என்னை வந்து பார்க்கும்போது நான் கேட்டேன், நான் வாரிசு கொடுத்ததையுமே நான் கொண்டாந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு நீ சொன்னில்ல. அதனால் நான் ஒன்று மறுபடியும் வேணும்னு உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். நானும் சரி கேட்காமலே நீ கொடுப்ப அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நான் உன்னை ஒன்றுமே கேட்கல, நீ செஞ்சுட்ட செய்யலின்னு உனக்கு கேட்கல, எனக்கு வேணும் அப்படின்னு. சரியா? எனக்கு எப்போ கொண்டாந்து செய்வேன்? அம்மாவாசைக்கு எனக்கு பொங்கல், எனக்கு பாட்டில், மாலை நீ சொல்லாமலே கொண்டு வந்துடுற. அதனால் அதை நான் சொல்லலை. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி என்னோடய வாக்குறுதி உன்னை வந்து ஆடி அது வரைக்கும் வருமானத்துக்கு குறைவில்லாமல் ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். ஆடி முடிஞ்சு உனக்கு கம்மியான ஒரு ரேட்டில் உனக்கு வந்து அர்ஜெண்ட்டான ஒருத்தர் வந்து காடு ஒன்று விற்கணும் அப்படிம்பா. நீ கந்தாயத்துக்கெல்லாம் பிடிக்க வேணாம், உனக்கு விற்கிற மாதிரி கருப்பசாமி ஒரு ஆள் அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு தோதானதை விட பகுதி ரேட்டு வரும். அதை நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அது ஆடி வரைக்கும் வரும். ஆடிக்கு மேலே உனக்கு தானாக உனக்கு தகவல் வரும், எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டு, அதனால் எனக்கு உடனே அமைச்சு கொடு. இடமும் நல்ல இடம்தான். அதே போல் நான் கருப்பசாமி அதே போல் உனக்கு அவங்ககிட்ட வயிற்று அடிச்சுலாம் வாங்கி தரல, அவனுக்கு கிடக்குது ஊறப்பட்டது. அதனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு வேண்டி கொடுப்பேன், உனக்கு அது உண்டானது அமைச்சு கொடுத்துறேன். வெள்ளாமையில் எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பணத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கிதே தவிர அது எந்த மாற்றம் இல்லை. அதோட சரி, எனக்கு சாப்பிட்றதுக்கு பொங்கல் மட்டும் வச்சிரு. சரியா? நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கேட்கல, நீ எனக்கு செஞ்சிரு. சரியா? அதே போல் உனக்கு இன்னொன்று வழியில் நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் படி ஏற்றுறதுக்கு ஒரு வழி இருக்கா? உனக்கு இடம் வாங்குறதுக்கு வழி கொடுக்கும்போது படி ஏற்றுறதுக்கு ஒரு வழி வச்சுருப்பேன்ல, அதனால் நானாக உனக்கு கூப்பிட்டு கொடுப்பேன். அப்படி கூப்பிட்டு கொடுக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். சரியா? இதை பிடிச்சிரு. உடம்பு என்ன பண்ணுது? அப்படியா? சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆள் வர முடியுமா? யாரோ ஒருத்தர்? அப்படியா? சரி, ஆமாம். தவறாமல் வந்துடுறியா? சரி, உன்னோட இடத்துல இருந்து உன்னோட காட்டிலிருந்து ஏதோ ஒரு செடி, காய் காய்க்கிற செடி, உனக்கு என்ன செடி தோணுதோ வேரோட பிடிங்கிட்டு வா. உடல்நல பிரச்சனை அன்னையோடு உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமையோட காலத்துக்கும் உனக்கு உடம்பு பிரச்சனை இருக்காது. காய் காய்க்கணும், அது எந்த செடி இருந்தாலும் சரி, செடியத்தான் இருக்கணும், மரமாகிற மாதிரி இருக்கக்கூடாது. செடி நானே சொல்லிடுவேன்,
ஆனால் இருந்தாலும் நீயா பிடிங்கிட்டு வர நான் பார்த்தா உன் பிரச்சனை தீரும். சரியா? நிறைய செடி இருக்குது உங்கள்கிட்ட, ஒன்று மட்டும் பிடிக்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு அன்னையோட நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். நான் மட்டும் வந்தப்போ முடிஞ்சால் 2 பேர் இல்லாட்டி யாரோ ஒரு ஆள் என்கிட்ட வந்து பார்த்துட்டு போ. ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையோட வழியெல்லாம் நிப்பாட்டி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பிரச்சனை முழுசாக குணப்படுத்தினேன். அம்மாவாசைக்கு நான் சொன்னது செஞ்சிடும். நான் கூட வரப்போ நல்லபடியாக அவனை படிக்க வச்சு நான் கொடுத்த வரத்தை நான் தான் சொல்லிட்டேனே. சரி, இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் நல்லபடியாக உனக்கு படிக்க நான் கொடுத்த வரேன் படிக்க வச்சு கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருக்கிறேன். பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் வளர்த்தி கொடுத்துறேன். நீ கஷ்டப்பட்டாலும் என் மகன் கஷ்டப்பட மாட்டேன். அந்தளவுக்கு உனக்கு அமைச்சு தரம்போ. சாமி மறுபடி கடலூர் வெடிச்சுப்பா. கடலூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நான் வந்து இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். சரியா? உன் படிவாசலுக்கு வந்ததெல்லாம் கருப்பசாமி இன்னையிலிருந்து நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் கருப்பசாமி உனக்கு வெற்றியை அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? அப்படி அமைச்சா போதுமா? அதே போல் எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து மட்டும் பதில் சொல். நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். உனக்குள்ள பிரச்சனை நீ கேட்ட வரத்தை கருப்பசாமி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். சரியா? இன்னையோட நீ கேட்ட வரத்துக்கு உண்டான முடிவு பண்ணியாச்சு. இதை மட்டும் குடிச்சிரு. சரிப்பா. இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வந்து இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். இருந்து பார்த்துட்டு போயிடு. மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு கொல்லிமலை வெடிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நாம் வந்து 10 பேர்த்துக்கு அள்ளி கொடுத்தாலும் உடல்நிலையில் வந்து சரியில்லை. அப்படியே இல்லையா? அதனால் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து இது யாராவது செஞ்சு வச்ச சதியா இல்லை என்ன பண்ணினான்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இதே பிரச்சனை நாளுக்கு நாள் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு தீர்க்கமான ஒரு முடிவு வேணும். அதனால் செய்கிறது இந்த தொழிலாக இருந்தாலும் மதம் வேறு மதமாக இருக்கிறான். அவன் யாருன்னு தெரியுமா? இருக்கானடமான நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு திசையில் இருக்கானே. நீ இருக்கிற இடத்துலேருந்து உனக்கு திசை நானே சொல்கிறேன். பிரச்சனை இன்னையிலேருந்து சரி பண்ணிடலாம். அதை பற்றி பயப்பட வேணாம். ஆக மொத்தம் நீ தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கே சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால் இன்னையிலிருந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். மதம் வேறேன்னா யார்? கொஞ்சம் சரியில்லை. இருந்தாலும் இன்னையிலிருந்து உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உன் படிவாசலுக்கு நான் கூட வந்துடுறேன். இன்னையிலேருந்து கெடுதல் அப்படிங்கிறது என் சகோதரன் உங்க கூட தான் இருக்கிறான். அதனால் இன்னையிலேருந்து கெடுதல் அப்படிங்கிறது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு 3 அமாவாசை 3 பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டில் சுருட்டும் வேணும். கொண்டாந்து கொடுப்பியா? கொடுத்துட்டே கொடுக்க மாட்டியா? நீ நினச்சது மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உப்பத்தை விட எந்த நோய் நொடி இல்லாமல் இன்னும் 10 பேர் சேர்ந்து வர அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக எந்த பேச்சு சொன்னாலும் அந்த வாக்குறுதியை காப்பாற்றியும் கொடுத்து 4 பேரும் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? இவ்வளவு நாள் நீ வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இன்னையிலேருந்து கருப்பசாமி என்னோட பிள்ளை நீ. நான் கருப்பு உனக்கு கூட இருந்து 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு இன்னையிலேருந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் கருப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா கொடுத்தா போதும்ல. இதை வந்து ஒன்றை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பசாமி நீதே எனக்கு என் படிவாசலுக்கு இன்றைக்கி நீயும் வந்துடணும். என் சகோதரனே இருந்தாலும் அப்பப்போ எனக்கு மக்கார் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதனால் இன்னையிலேருந்து என் படிவாசலுக்கு கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு பாங்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சாப்பிட்றலாம்ல? சாப்பிட்ரு.
அதை நீ மட்டும் தனியாக வச்சிடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். படித்த படிப்புக்கு வேலை வேணும் மேடமான, அதானே? படித்த படிப்புக்கு வேலை வேணும். எனக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை வேணும். உனக்கு எந்த கனி தோணுச்சுனாலும் சரி, ஒரு 54 கனி எனக்கு மாலை வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? கொண்டாந்து கொடுத்துறியா? எனக்கு 54 கனியில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து கொடு. 54 நாளுக்குள்ளே உனக்கு அப்படியே ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே ஒரு டெம்பரவரியான வேலை, படித்த படிப்புக்கு முதல் வேலை, அடுத்து நிரந்தரமான வேலை ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே, 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக ஒரு வேலை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அமைச்சு கொடுத்துருவேன். இதை நீ இருக்கிற இடத்துல வச்சுக்க, நான் கூடவே வரும்போது நீ அமாவாசைக்கு என்னை வந்து பார்.